மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தொழில் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் காங்கேயம் கலை அறிவியல் கல்லூரிக்கு தினந்தோறும் பிரத்யேகமாக 4 காலை காங்கேயம் மற்றும் காங்கேயம் பள்ளி நிலையத்திலிருந்து 2:30 மற்றும் 3:30 ஆகிய 2 நாளை 2 நேரங்களுக்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி 2013ஆம் ஆண்டு முதல் தொடங்கி நடந்து வருகிறது. கல்லூரி தொடங்கிய ஆண்டு முதல் இன்று வரை கல்லூரிக்கென்று சிறப்பு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. நமது கடந்த முதல்வர்கள் அனைவரும் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நமது மாண்புமிகு அமைச்சர் சார்பில் இந்த முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளோம். இதற்காக நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் சார்பிலும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவர் சார்பிலும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள், இங்கே நமது கல்லூரி வழியாக செல்லும் மாநகர பேருந்துகள் மற்றும் நின்று செல்ல வழிவகை செய்ய மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்காக பேருந்து வசதி குறைவாக இருந்ததை கவனத்திற்கு கொண்டு வந்ததன் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்றவுடன் இந்த பேருந்து இன்று முதல் துவங்கி இயக்கப்பட இருக்கின்றது. இதை மாணவ செல்வங்களும் பேராசிரியர் பெருமக்களும் இந்த பகுதி பொதுமக்களும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. காரணம், இந்திய திருநாட்டிலேயே முதல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த மனுக்களை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்பது மட்டுமல்ல, நீங்களே நேரடியாக இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்று சொல்லி முதலில் நான் 96ஆம் ஆண்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரான பொழுது வெள்ளக்கோயில் தொகுதியில் 97ஆம் ஆண்டு வாக்கில் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி என்கிற திட்டத்தை தந்தவர் முத்தமையா கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் அவருடைய வாரிசாக இன்றைக்கு அவருடைய அரசியல் வாரிசாக இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுகளோடும் இன்றைக்கு இந்த கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பகுதி பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையை ஏறத்தாழ சுமார் 14 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையில் கட்டி இன்றைக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டாலும் இதனை இங்கே நில பிரச்சனையும் இருந்த காரணத்தினால் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. இன்னும் சாலைக்கு தென்புறம் அமைந்தால் இன்னும் சால பொருத்தமாக இருப்பதற்கு இந்த நேரத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்கள் உட்பட அதை பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்திலையும் அதேபோல் போக்குவரத்தை தெரிவித்தவுடன் இயக்கிய நம்முடைய போக்குவரத்து அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சமிருந்து நன்றியை தெரிவித்து இதை சிறப்பாக நீங்கள்லாம் மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி கொண்டு ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்ற அரசு நம்முடைய பகுதிக்கு இந்த ஆண்டு ஐடிஐ என்கிற நம்முடைய அந்த தொழில் பயிற்சி நிறுவனம் ஒன்று இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. காங்கேயத்தில் துவங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்றிவிட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாணவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அதையும் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு
இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களை எல்லாம் சந்தித்தில் மகிழ்ச்சி அடைந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.